ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க ஜெயலக்ஷ்மி. இந்த ஈஸ்டர் நாளில் சூப்பராக ஈஸியாக சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு நான்வெஜ் லைக் சிக்கன். ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்து நான்வெஜ் சாப்பிடாம இருந்து ஈஸ்டர் தினத்தன்னைக்கு நிறைய ஹெல்த்தியாக நான்வெஜ் நிறைய ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு சாப்பிடணும்னு விருப்பப்படுவீங்க. ஈஸியாக குக் பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, வெங்காயம், அப்புறம் 1 kg சிக்கன், உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணியும் வச்சிருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். குக்கரை ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்ததை சேர்க்குறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம என்ன குழம்பு வச்சாலும் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கி நல்லா ஒரு மாதிரி ஸ்மூத் ஆகணும். அப்படியே ஒரு மாதிரி அந்த என்ன சொல்லுவாங்க, சாஃப்டாக ஸ்மூத் ஆகி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு அந்த குழம்புக்கு டேஸ்ட் தரும். வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு. கட் பண்ணி போட்டிருக்கக்கூடிய எல்லா பீசஸும் ஒரே கலரில் வரணும். அதை பார்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு அரைச்சு சேர்க்கறத விட நான் இடிச்சு சேர்ப்பேன். சம்டைம்ஸ் அந்த டைமை பொறுத்து சம்டைம்ஸ் அந்த பூண்டோட தோல் எடுக்க மாட்டேன். பூண்டோட தோல் ஜஸ்ட் வாஷ் பண்ணிடுவேன். ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இடிச்சு போட்டுருவேன். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம தட்டி போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருந்தேன். அந்த 2 உருளைக்கிழங்கு எனக்கு பிடிக்கும் குழம்புல போட்டா. உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா நீங்க ஆட் பண்ணுங்க. இட் இஸ் ஆப்ஷனல். ஓகே, ஸோ உருளைக்கிழங்கு 2 ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புல மசாலாக்காக நம்ம என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி கறி மசாலா 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், நான் 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிடுங்க. பாருங்க, இதுல ஆட் பண்றதுக்காக நம்ம 1 kg சிக்கன் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். இது நம்ம இதுல போட்டுக்கலாம். போதுமான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுல நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல போட்டுக்கலாங்க. ரொம்ப நிறைய விஷயம்லாம் இதுல இல்லைங்க. ரொம்ப சாதாரணமான விஷயம். இதுல என்னன்னா அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும், அதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. 1 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன். 2 கிளாஸ் ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி நான் ஊத்திருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த குக்கர்ல எப்படி சமைக்கிறது அப்படின்றது இதுக்கு முன்னாடி நான் வீடியோல சொல்லியிருக்கேன். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் குக்கர்ல நம்ம வேக வைக்கும் போது நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் விசில் கிட்ட வரும்போது நம்ம இதை ஸ்லோ பண்ணிக்கணும். 2, 3வது விசிலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே நல்லா வெந்துடும். இன்பிட்வீன் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்லி இலை இருக்கு இல்லைங்களா, பாருங்க ஃபர்ஸ்ட் விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஒரு சிக்கன் குழம்பு. அதே போல பாத்தீங்கன்னா இதுல நீங்க 2-3 நாள் இல்ல ஒரு 3-4 நாள் கூட இந்த குழம்பு ஃபைனல் பண்ணாம இதெல்லாமே போடாம இந்த குக்கர்ல வெந்த உடனே இருக்கக்கூடிய அந்த பக்குவத்துல நீங்க ஆறின பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்க சூடு பண்ணி சாப்பிடலாம். அதான் இந்த சிக்கன் குழம்புக்கு இருக்கக்கூடிய 3வது விசில் வந்துச்சு பாருங்க. இப்போ இங்க நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற போட்டுருங்க. ஆறின பிறகு நம்ம இதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர்ல இந்த சிக்கன் வெந்துடும். இதுக்கு மேல ரொம்ப நேரம் இந்த சிக்கன் வேக வைக்க கூடாது. ப்ராய்லர் சிக்கன் இல்லையா, ரொம்ப குழஞ்சிடும். ஸோ சொன்ன மாதிரி இந்த மாதிரி தேவையானது மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. பாருங்க, குழம்பு நல்லா ரெட் கலர்ல சூப்பரா வந்திருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணலன்னா எடுத்து வச்சுக்கலாம். நான் இதுல இருந்து ஒரு குழம்பு கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஆற வச்ச பிறகு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஏன்னா இவ்வளோ குழம்பு நாங்கள் சாப்பிட மாட்டோம். நாளைக்கு இந்த ஃபைனல் என்ஹான்சர் எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நாளைக்கு இது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிடுவோம். இப்போ இதில் நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா, மல்லி இலை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். நிறைய போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. லெமன் ஒரு 5 ட்ராப்ஸ் தான் விட்டுறேங்க, அவ்வளோதாங்க. லெமன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ லெமன் போட்ட பிறகு கூட நீங்கள்
குழம்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு சூப்பராக இருக்குங்க குழம்பு. இப்போது நம்ம வந்து ஃபைனலாக நம்மளோட தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. தேங்காய் பால் எடுக்கும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்செடுக்கக்கூடாது. வீட்டில் நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதா இருந்தால். பாருங்கள், நம்மளோட எம்மியான ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த பாருங்கள், அப்படி ஒரே ஒரு கொதிப்பு. இந்த நேரத்தில் நம்ம இதை ஆஃப் பண்ணணும். தேங்காய் பால் போட்டிருக்கோம்ல, அதனால் ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு இஸ் ரெடி. முதல்ல பொட்டேட்டோ சாப்பிட்டு பார்க்கலாம். பொட்டேட்டோ குழம்புல போட்டு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. சிக்கன் குழம்புலலாம் அப்பப்போ பொட்டேட்டோ போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். சூப்பராக வந்துருங்க குழம்பு. எம்மி எம்மி. அந்த கொத்தமல்லி இலையோட நிறைய கட் பண்ணி போட்டது இல்லையா, அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது. நல்லா சூ பண்ணி எலும்பு சாப்பிட்றதுல ஒரு தனி ருசி இருக்குது. உங்களுக்கு எலும்பு பிடிக்குமா சாப்பிட்றதுக்கு? எனக்கு பிடிக்கும். நீங்கள் என்ன மாதிரி தான் சிக்கன் எல்லாம் சாப்பிடுவீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம எல்லாம் ஒரே டைப். இதுவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபுட்டு. இந்த ஃபுட்டெல்லாம் நான் ஏன் வேஸ்ட் பண்ண மாட்டேன் தெரியுமா? ஒரு சின்ன பீஸ் கூட, கொஞ்சம் கூட அந்த ஃபுட்டு நான் வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் நான் சாப்பிடும்போது. ஏன்னா இந்த சாப்பாடோட அருமை என்னன்னது எனக்கு நல்லா தெரியும். ஒரு காலத்தில் நான் வந்து நல்லா சாப்பிடக்கூடிய வயசில் எனக்கு வந்து இந்த மாதிரி டேஸ்டியாக நான் நினச்ச மாதிரி சாப்பாடு, இல்லை பசிக்கான ஒரு சாப்பாடு கூட எனக்கு கிடைக்காம நான் வாழ்ந்திருக்கேன். ஆனால் இறைவனர்களால் இன்னைக்கு வந்து நான் வந்து எனக்கு போதுமான அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க கடவுள், இந்த யூனிவர்ஸ். அதுக்கு வந்து நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஆனாலும் எவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்குது, சாப்பிட்றதுக்கு இருக்குது அப்படின்னா கூட எனக்கு அந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசே வராதுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வச்சு சாப்பிட்ருவேன். இல்லை நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்து எனக்கு வயிறு ஃபுல்லான கூட அந்த சாப்பாடு நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். யாராவது சாப்பாடு தூக்கி போடுறத பார்த்தா கூட மனசுக்கு சங்கடமாக இருக்கும். ஐயோ, என்ன மாதிரி நான் அந்த காலத்தில் சாப்பாடுக்கு ஏங்கின மாதிரி இந்த மாதிரி யாராவது குழந்தைங்க எங்கேயாவது பசியில் இருக்குமே அப்படின்னு ஒரு நினைப்பு எனக்கு வரும். அந்த ஸ்டோரியெல்லாம் நான் பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் பெரிய ஸ்டோரிங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, உங்களோட கண்லேயும் தண்ணீர் வரும். கண்ணீர் வருமா? அது என்ன சொல்லுவாங்க, அது என்னோட கதை இன்னொரு எபிசோடில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். அந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சோறு கூட நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. எதையுமே மிஸ் பண்ணாமல், எதையுமே தூக்கி போடாமல் உங்கள் பிளேட்டில் இருக்கிறது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் நீங்களும் எழுந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சாப்பாடுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கதை என்னோடது. எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஈஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஈஸியான சிக்கன் குழம்பை செய்து நைட்டு டின்னருக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரையுமே அசத்துங்க. ஹாப்பி ஈஸ்டர் ஃபார் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேலும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் ஜெயலக்ஷ்மி. ஹாப்பி ஈஸ்டர் டு யூ ஆல். லவ் யூ.